Welcome to my channel. This video sponsored by SBO Digital Marketing. வீட்டில் இருந்து வேலை செய்து பணம் சம்பாதிக்க ஒரு அருமையான வழி. நம்பகமான கம்பெனி. ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், Facebook பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம எந்த பறவை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் தெரியுமா? மிகவும் அழகிய பறவை, வெண்மையான பறவை, அதாவது கொக்கு. கொக்கு நீண்ட கால்களையும் நீண்ட கழுத்துகளையும் கொண்ட பறவை. இவை வெள்ளை நிறத்தில் காணப்படும். மற்ற நிறங்கள்லையுமே இது இருக்குது. இது இதில் மொத்தம் 4 வகை இருக்குது. அது பேர் ஆண்டிகோன், பலேரிக்கா, லுக்கோஜெரனஸ், க்ரஸ். இந்த 4 வகை இதோட இனங்கள் இருக்குது. மற்றும் இது பூச்சிகள், மீன், தவளை மற்றும் தாவரங்கள் இவைகளை உணவாக உண்டு சாப்பிடும். இது நீர்நிலைகள், இது சதுப்பு நிலங்கள் இவற்றில் தான் இது அதிகமாக காணப்படும். இது தோராயமாக 30லிருந்து 40 வருடங்கள் வரையும் உயிரோடு இருக்கும் பறவை. இது தன்னுடைய நீண்ட கால்களையும் கூர்மையான அலகுகளையும் பயன்படுத்தி மீன், பூச்சி இவற்றை நல்லா சாப்பிடும், வேட்டையாடி சாப்பிடும். ஒரு காலில் நின்றுக்கிட்டே இரையை பிடிப்பதில் இவை பிரபலமானவை. இது பெரும்பாலும் உப்பு நீர் சதுப்பு நிலங்கள், வயல்வெளிகள், குளங்கள் போன்ற இடங்களில் இது அதிகமாக காணப்படும். மற்றும் இது மீன் மட்டும் இல்லாமல் நண்டுகள், தவளைகள், புழுக்கள், பூச்சிகள் இவற்றை எல்லாத்தையுமே வேட்டையாடி சாப்பிடும். இது பெரும்பாலும் பொதுவாக மரங்களில் அல்லது புதர்களில் கூடுகளை அமைக்கும். அங்கேயே இலை மற்றும் குச்சிகளை கொண்டு கூடு கட்டும். அப்புறம் இனப்பெருக்கம் ஒரு முறைக்கு 2 முதல் 4 முட்டை வரையும் இது இடும். ரெண்டுமே சேர்ந்து தான் குஞ்சுகளை பராமரிக்கும். பொதுவாக தனித்தனியாகவும் இருக்கும் அல்லது கூட்டமாகவும் இது காணப்படும். ஆனால் இனப்பெருக்கம் காலங்களில் அது கூட்டமாகவே தான் இருக்கும். பெரும்பாலும் இது இதை பற்றி இது அழகு மற்றும் அமைதியின் சின்னமாக காணப்படும். ரொம்ப அமைதியாக இருக்கும். இதை பற்றி நிறைய பழமொழிகள்லாம் இருக்குது. அது ஓடு மீன் ஓட உரு மீன் வரும் வரையில் வாடி இருக்குமாம் கொக்கு. கொக்கக்க கூம்பும் பருவத்து மற்றதன் குத்தொக்க சீர்த்து இடத்து அப்படின்னு குறள் இருக்குது. கொக்கு பறக்குதடி பாப்பா, நீயும் கோபமன்றி கூப்பிடடி பாப்பா அப்படின்னு இயற்கையை பற்றி, கொக்கை பற்றி நிறைய சொல்லியிருக்காங்க. இது இயற்கையின் அழகான முக்கியமான அங்கமாக இது இருக்குது. மற்றும் இது நம்மளுடைய வாழ்க்கை முறை மற்றும் பழக்க வழக்கங்கள், நமது கவனத்தையும் பாராட்டையும் இது பெறுது. அப்புறம் இது பெரும்பாலுமே மொத்தமாக சேர்ந்தே தான் இருக்கும். எந்த இடத்துல இருக்குமோ அந்த இடத்துல அதுக்கு தகுந்தபடி அதோட இதை இது பண்ணிக்கிடும், மாற்றிக்கிடும், உணவு பழக்கங்களை மாற்றிக்கிடும். மற்றும் சில வகை கொக்குகள் வேறு நிறங்களில் இருக்கிறது. சில இது அந்த வெள்ளையிலே கொஞ்சம் கலந்து இருக்கும், இந்த மாதிரி இருக்கும். இதோட குடும்பத்தை க்ரூடே குடும்பத்தை சேர்ந்தது. இது க்ரூடே குடும்ப வகையை சேர்ந்த கொக்கு. இன்றைக்கி நம்ம கொக்கை பற்றிய தகவல்களை நல்லா நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்.
மற்றும் வந்து இது வந்து எந்த இடத்துல பெரும்பாலும் நீருக்குள்ளே தான் வந்து உணவை தேடி சாப்பிடும். இது வந்து மொத்தம் வந்து 1.8 முதல் 2.7 வரை உயரம் வளரக்கூடியது. இதோட எடை வந்து மொத்தம் 3 கிலோலேருந்து 10 கிலோகிராம் வரையும் இருக்கும். மற்றும் வந்து இது மிகப்பெரிய பறவை. பொதுவாகவே பறவை இனங்களில் இது நல்ல பெரிய பறவை. இதில் மொத்தம் வந்து 15 இன கொக்குகள் இதனோட இனத்தில் இருக்குது மொத்தம். மற்றும் பெண் கொக்கு வந்து மற்ற பறவைகளின் கூடுகளில் கூட சில நேரம் முட்டையிடும். அது பெரும்பாலும் குச்சிக மாதிரி இதுகளை தான் வச்சு கூடு கட்டவும் செய்யும். இந்த மாதிரி அடுத்த மற்ற இதுலேயுமே இது வந்து முட்டையிட்டு குஞ்சு பொரிக்கும். பொதுவாக இது வந்து 20 ஆண்டு, அதாவது 20லேருந்து 30 வரையும் நல்லா அதனோட வாழ்க்கை முறை இருக்கும். இது வந்து இனப்பெருக்க காலங்களில் ஆண் கொக்குகளும் பெண் கொக்குகளும் சேர்ந்து தான் இனப்பெருக்கம் இது பண்ணும். ஆனால் இப்போ நல்லா ரெண்டும் சேர்ந்து குஞ்சுகளை நல்லா பராமரிக்கும். சில இதில் தனியாக ஆண் மட்டும் பராமரிக்கும், சில இதில் பெண் மட்டும் பராமரிக்கும். இதில் அப்படி இல்லை, ரெண்டுமே சேர்ந்து நல்லா பராமரிக்கும். ரெண்டாவது வந்து இது வந்து உணவு சங்கிலியில் சமநிலையாக கொண்டு வருது நமக்கு. இது வந்து பூச்சி மற்றும் விலங்குகளை சாப்பிட்றதுனால இதனுடைய இது வந்து நமக்கு நல்ல உதவியாக இருக்குது. மற்றும் இது வந்து நல்ல உயரத்தில் பறக்கும், ஸ்பீடாகவும் பறக்கும் நல்லா. இது வந்து பொதுவாகவே மரங்களில் தான் கூடு கட்டி முட்டையிட்டு குஞ்சு பொரிக்கும். ரெண்டாவது வந்து அது சாதுரியமாக நல்ல அதோட அழகு வந்து நல்ல பெருசாக இருக்கும், நீளமாக இருக்கும். கால்களும் நல்லா பார்த்திங்கன்னா அந்த நகம் இதெல்லாம் கூர்மையாக நல்லா இருக்கும். அதனால் அது தண்ணிக்குள்ளே வந்து ஃபஸ்ட்டு பார்த்த உடனே அந்த அழகை வச்சு அந்த மீனை டக்குன்னு காலை வச்சு பிடிக்கும், அழகை வச்சு அடுத்து கவ்விக்கிட்டு அப்படியே பறந்து வேறு இடத்துக்கு போய் அதை வச்சு நல்லா பிச்சு எடுத்து, காலை வச்சே நல்லா பிச்சு எடுத்து அந்த மீன் எந்த உணவாக இருந்தாலும் அது நல்லா லாகவமாக சாப்பிட்டுக்கிடும். பெரும்பாலும் இது நீர்நிலைகளில் மட்டும்தான் நம்ம நல்லா பார்க்க முடியும். இது வந்து பொதுவாகவே பார்க்குறதுக்கு கொக்கா, அதோட அந்த முடியை பார்த்திங்கன்னா வெண்ணெய் கலரில் வெண்ணெயை வச்சு அது வழுக்கிக்கிட்டு போகுமா, அந்த அளவுக்கு அது